முன்ன விட இப்ப வயிறு பெருசாயிடுச்சுங்க. இப்ப இருக்கிற ட்ரெஸ் எதுவுமே பத்தல, எனக்கு புது ட்ரெஸ் வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லி என் ஒய்ஃப் ஒரு வாரமா என்கிட்ட கேட்டே இருக்காங்க. 2 மாசத்துக்கு முன்னாடி தாங்க ட்ரெஸ் எடுத்தோம், அதுவுமே இப்ப 10ஆம் போயிடுச்சா அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன். ஆமாங்க, இப்ப 6வது மாசம், இன்னும் கொஞ்ச நாள்ல 7வது மாசம் வரப்போகுது. 2 மாசத்துக்கு ஒரு டைம் ட்ரெஸ் எடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஒன்னும் பிரச்சனை இல்லை, நம்ம ரெயின்சிகா பாப்பா ஸ்கூல் விட்டு வந்த உடனே நாம கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களையும் கூட்டிட்டு நம்ம கடைக்கு வந்துட்டோம். நமக்கு கம்ஃபர்ட்டா இருக்கிற ட்ரெஸ் எடுத்துட்டு உடனே கிளம்பிடணும். ஆனா இவங்க லேட் பண்ணிட்டே இருக்காங்க. நம்ம ரெயின்சிகா பாப்பா ஈவினிங் வந்து ஸ்நாக்ஸ் எதுவும் சாப்பிடாம இருக்காங்க. ட்ரெஸ் எடுத்ததுக்கு அப்புறம் தான் ஸ்நாக்ஸ் கடைக்கு கூட்டிட்டு போகணும் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். என் ஒய்ஃப் ரொம்ப நேரமா பார்த்துட்டே இருக்காங்க. ஃபைனலா அவனை சூஸ் பண்ணவே மாட்டேங்கிறாங்க. அதனால அவங்கள விட்டுட்டு நானும் நம்ம ரெயின்சிகா பாப்பாவும் அந்த கேப்ல ஸ்நாக்ஸ் சாப்பிட வந்துட்டோம். ஒரு வழியா அவங்களுக்கு பிடிச்ச ட்ரெஸ் அவங்க எடுத்து வச்சுட்டாங்க. பில் கவுண்டர்ல பில் பே பண்ணிட்டு நாங்க கிளம்பிட்டோம். நிறைய பேர் என்ன கான்டாக்ட் பண்ணி எங்க அப்பா அம்மாவோட பழைய போட்டோ என்கிட்ட இருக்கு, அதை நீங்க புது போட்டோ மாதிரி ரெடி பண்ணி தர முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பாருங்க, இப்படி பழைய போட்டோவா நமக்கு வந்த போட்டோஸ் எல்லாமே இந்த மாதிரி புது போட்டோவை நம்ம மாத்தி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். சோ உங்களுக்கும் இதே மாதிரி பழைய போட்டோவை புது போட்டோவா ரெடி பண்ணணும் அப்படின்னாலும், இல்ல உங்க குழந்தைங்க போட்டோ இல்ல உங்க ஃபேமிலி போட்டோ இதே மாதிரி சூப்பரா போட்டோ ஃப்ரேம் பண்ணணும் அப்படின்னாலும் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க. இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணீங்கன்னா நீங்க அனுப்புற போட்டோவை போட்டோ ஃப்ரேமா ரெடி பண்ணி உங்க அட்ரஸ்க்கே கொரியர் போட்டுருவோம். சோ உடனே இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க, உங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணுங்க.